திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருவழியே வேதம் வேதம். ஓம் குருவழியே தீபம் தீபம். ஓம் குரு பதமே காப்பு காப்பு காப்பு. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய காணொளியில் ஸ்ரீ தர்மசாஸ்தா அவருடைய விரத காலமாக இருக்கிறதுனாலையும் கார்த்திகை மார்கழி காலந்தோறும் எங்கெங்கு நோக்கிலும் சரணமையப்பா சரணமையப்பா என்கின்ற சரணகோஷம் நாடெங்கிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஸ்ரீ தர்மசாஸ்தாவை பற்றிய ஒரு காணொளி இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். கன்னி பூஜை எக்ஸ்ட்ரா முத்திரை, அதாவது அதை இருமுடியில எடுத்து செல்லக்கூடிய, பிறருக்காக நம்ம எடுத்து செல்லக்கூடிய முத்திரைக்காய், இது ரெண்டை பற்றியும் இன்றைய விளக்கத்தில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது கன்னி பூஜை. கன்னி பூஜைனா என்ன, இதைய எதுக்காக பண்றோம், ஐயப்பனுடைய சபரிமலை யாத்திரையில இந்த கன்னி பூஜை எவ்வளவு சிறப்புகளை வகிக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். சாஸ்தாவனுடைய பிரம்மாண்ட புராணத்திலையும் சாஸ்தாவனுடைய பந்தள வரலாற்றுலையும் சாஸ்தாவனுடைய எல்லா புத்தகங்களிலும் வேதங்களிலும் எல்லாத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சுவாமி ஐயப்பன் மலைக்காக மாலை அணிந்து, கன்னிசாமி அப்படின்னா முதல் வருடம் மாலை அணியக்கூடிய சுவாமியை நம்ம கன்னிசாமின்னு சொல்றோம். அப்போ அந்த கன்னிசாமி மாலை அணிந்து சபரிமலை யாத்திரை போறதுக்கு முன்னாடி சபரிமலை யாத்திரையினுடைய வழிபாடுகள்ல ஒரு பகுதியா தன்னுடைய இல்லத்துல ஒரு பூஜை செய்து, அந்த பூஜையில் அன்னதானம் செய்து சுவாமிமார்களை அவர்கள் இல்லத்துக்கு அணைத்து சுவாமியோட நாமாவளியை பஜனைகளாகவும் பூஜைகளாகவும் பாடல்களாகவும் பாடி ஆனந்தமயமா ஒரு பூஜை நடத்தி அன்னதானம் வருகின்ற சுவாமிகளுக்கு அன்னதானம் கொடுத்து எல்லாரையும் மகிழ்வித்து அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது சபரிமலை யாத்திரையினுடைய ஒரு பகுதி. அந்த கன்னி பூஜை அப்படிங்கிறது அந்த யாத்திரையின் ஒரு பகுதி. அதனால இப்ப நிறைய நம்மளுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இதை பூஜை வேண்டியதில்லை, நம்ம போற வழியில் ஒரு 4 சாமிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம், அப்ப அது பூஜை பண்ண மாதிரி ஆயிரும். நிறைய குருமார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வழி காட்டுறாங்க, யாரையும் நான் தவறு விரும்பல. ஆனா அந்த கன்னி பூஜை அப்படிங்கிற மகத்துவம் என்னன்னா, உங்களுடைய இல்லத்தில் ஒரு பூஜை செய்து அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நியதி. ஆனா அதே சமயத்துல இன்றைய காலகட்டத்தில் பூஜைகள் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒளிப்பெருக்கிகளை கட்டிட்டு மிகப்பெரிய இசைக்கருவிகளை இசைச்சு அந்த பாடல்களை நைட் இரவு 11-12 மணி வரைக்கும் பக்கத்து வீடுகள் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்து ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு பூஜையா நிறைய பதார்த்தங்களை செஞ்சு சாப்பிடாம வீணாக்கி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஒரு பூஜை பிரம்மாண்டமா நடக்குது. பல பூஜைகள் அந்த மாதிரி நடக்குது. அந்த வழியாக போகக்கூடிய மற்ற கன்னிசாமிகள் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பூஜை வைக்கணும், ஆனா இது நிறைய செலவாகும் போல இருக்கு, நாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட, ஐயப்பா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா பூஜை செய்யணும் அப்படின்னு தான் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் சொல்லியிருக்கதே தவிர ஆடம்பரமான பூஜை செய்யணும்னு எந்த இடத்துலையும் சொல்லல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆடம்பரமா பூஜைகள் செய்தா தான் சுவாமி நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துக்கு அவர் வருவாரா வரமாட்டாருங்கிற சந்தேகம் தான். ஆனா நீங்கள் உங்கள் சக்திக்கு உட்பட்டு 2 பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னா கூட அதை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க தாராளமா பண்ணலாம். இல்ல அன்னதானம் எங்களால முடியல அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு 1/2 கிலோ கரும்பு சர்க்கரையும் ஒரு கொஞ்சோண்டு புளியும், இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஊதுபத்தி சூடம், மொத்தமே ஒரு 100 ரூபாய் தான் என்னால முடியும்னா கூட அந்த 100 ரூபாய்க்கு அந்த பொருட்களை வாங்கி சுவாமிக்கு அதை படைச்சு, அந்த கரும்பு சக்கரையிலையும் புளிகளையும் ஒரு பானகத்தை பண்ணி சுவாமிக்கு படைச்சு அதை 4 பேருக்கு நீங்க அந்த பானகத்தை கொடுத்தா கூட அதுவும் கன்னி பூஜை தான். அதனால கன்னி பூஜை அப்படிங்கிறது நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்முடைய ஆத்ம திருப்திக்காக ஸ்ரீ சுவாமி ஐயப்பன் தன்னுடைய இடத்துல அந்த அன்னதானத்தை எடுத்துக்கணுங்கிற ஆத்ம உணர்வோடு நீங்க பண்ணும் பொழுது ஒரு பானகத்தை கூட அவர் ஏத்துக்கிட்டு, அந்த கன்னி பூஜை மனசார அவர் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க கன்னி பூஜை அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி தயவு செய்து எந்த சுவாமிகளும் பூஜைகள் செய்யாதீங்க. கன்னிசாமி கடன் வாங்காம உங்களால் என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு உட்பட்டு அதற்குண்டான அன்னதானத்தையும் ஒரு பூஜையும் உங்கள் வீடுகளில் நீங்க செய்யுமாறு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா முத்திரை அப்படிங்கிறது இப்போ சமீப காலமா ரொம்ப பரவலா போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு இருமுடியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை 2 முத்திரை எக்ஸ்ட்ரா முத்திரை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதாவது என்னன்னா, அந்த அழியக்கூடிய இந்த தேகம், இந்த அழியாத இந்த ஆன்மா, அதே மாதிரி இந்த அழியக்கூடிய தேங்காய், அதற்குள்ள அழியாத நெய், இது என்ன ஒரு தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருமுடி சுமந்த ஐயன் பெருமான் பெருவழியில் நடக்கும் பொழுது அவர் ஒரு இருமுடி தேங்காய் தான் கொண்டு போனார், ஒரு நெய் தேங்காய் தான் கொண்டு போனார். அதனால எக்ஸ்ட்ரா முத்திரை அப்படிங்கிறது இப்போ சமீப காலமா சேர்க்கப்பட்ட ஒன்று தான். அதுல என்னன்னா, அந்த கர்ம வினைகளை நம்ம தலையில சுமந்து எடுத்துட்டு போய் சபரிமலை யாத்திரை மூலமா நம்ம கர்ம வினைகளை நம்ம கரைக்கிறோம்.
இன்னொருத்தரோட எக்ஸ்ட்ரா முத்திரை அப்படிங்கிறது அவங்களுடைய கர்ம வினைகளை நம்ம தூக்கிட்டு போற மாதிரி. அதனால தயவு செய்து சுவாமிமார்கள் அந்த எக்ஸ்ட்ரா முத்திரை அப்படிங்கிறது முடிந்த அளவுக்கு தவிர்த்துருங்க. உங்களுடைய இருமுடியில உங்களுடைய முத்திரையை மட்டும் நீங்க கொண்டு போங்க. எக்ஸ்ட்ரா முத்திரை அப்படிங்கிறது ஒருவேளை யாராவது கொடுக்கணும், வேண்டுதல் இருக்கு, சபரிமலைக்கு எங்களால யாத்திரை செய்ய முடியாது அப்படின்னு யாராவது சொன்னா அந்த முத்திரையை மட்டும் நீங்க எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வேண்டுதல் இருக்கு எனக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்கள விரதம் இருந்து 41 நாள் விரதம் இருந்து, குறைந்தபட்சம் 11 நாள் விரதம் இருந்து, கையில காப்பு கட்டி விரதம் இருந்து அதற்கப்புறம் நெய் தேங்காய் நிறைச்சு அதை எடுத்துட்டு போங்க. அது இல்லாம நிறைய முத்திரைகளை நீங்க உங்க தலையில சுமந்துட்டு போறது கர்ம வினைகளை அதிகப்படுத்துமே தவிர அது எந்த இடத்துலயும் அது கரைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்காது. ஸ்ரீ தர்மசாஸ்தாவோட வழிபாடுகள் அனைத்துமே ரொம்ப எளிமையானது, அனைவருக்குமானது. யார் வேணாலும் அந்த வழிபாடுகளை செய்யலான்னு அந்த பூதநாதன் ஸ்ரீ சபரிகிரீஷன் அந்த ஒரு யோக பீடத்துல உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு ஐயப்ப வழிபாடுகளை எளிமையா ஆத்மார்த்தமோடு அருளன்போடு ஐயப்பனை மனமுருகி பிரார்த்தித்து பண்ணணுங்கிறத இந்த காணொலியில நாங்க கேட்டுக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சத்குருநாதனே சரணமையப்பா, என் குருநாதனே சரணமையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம்.